உலகமெங்கும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனதருமை தாய் தமிழ் உறவுகளுக்கு என் அன்பு நிறைந்த வணக்கம். உங்கள் அனைவரையும் சினிமா சைரன் வலையொலியின் மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் பாவேந்திரன் இளங்கோவன். இன்னைக்கு ஜனநாயகன் படத்துக்கு ஒரு கிரீன் சிக்னல் கிடைச்சிருக்கு. அது என்னன்னா, ஜனநாயகன் படம் பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது இல்லையா? ஆனா ஒரு சில பிரச்சனைகளால இல்ல பல பிரச்சனைகளால ஜனநாயகன் படம் கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா தள்ளி போயிடுச்சுன்றது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். இந்த படத்தை தணிக்கை குழு மார்ச் 9ஆம் தேதியே பார்வையிடுறதா சொல்லியிருந்தாங்க. அதாவது திரும்பவும் மீண்டும் பார்வையிடுறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த தணிக்கை குழுல இருக்கிற ஒருத்தருக்கு உடல்நலம் சரியில்லைன்னு சொல்லி ஒரு காரணம் ஒன்று சொன்னாங்க. அது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு வழியா நேற்றைய தினம் ஜனநாயகன் படத்தை மீண்டும் தணிக்கை குழு மறு பார்வையிடுதல் பண்ணியிருக்காங்க. இதில் அந்த தணிக்கை குழு சொன்ன விஷயம் தாங்க விஜய் ரசிகர்கள் இருந்து ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்திருக்கு. அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த படத்தை சேர்ந்த குழுவினர்கள் முதல்ல இந்த படத்தை தணிக்கைக்கு கொண்டு வரும்போது தணிக்கை குழுவினர் இந்த படத்தை மொத்தமா பார்த்துட்டு சில திருத்தங்கள் செய்ய சொன்னாங்க. அதாவது அரசியல் சம்பந்தமான வசனங்களை தூக்க சொல்லியும் திருத்த சொல்லியும் தணிக்கை குழு சார்பில் இருந்து படக்குழுவினருக்கு தெரிவிச்சிருந்தாங்க. அதன்படி படக்குழுவினர் எல்லாவற்றையும் திருத்தி நேற்று மும்பைல மறு தணிக்கைக்காக அந்த படத்தை சப்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை மீண்டும் மறு ஆய்வு செய்து பார்த்த தணிக்கை குழுக்கு 100% ஓகே அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இது ஒரு வகையான கிரீன் சிக்னல் தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்குள்ள அதே மறு தணிக்கை குழு ஒரு சின்னதா ஒரு ரெட் சிக்னல் ஒன்று கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா, இந்த படம் எங்களுக்கு இப்போ ஓகே, நாங்க சொன்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க, இது உண்மையிலே இந்த படம் எங்களுக்கு ஓகே. ஆனா இப்போ எலெக்ஷன் டைம் வந்துருச்சு. எலெக்ஷன்ல தளபதி விஜய் அவர்களும் களம் காண்றாங்க. அதனால இந்த படம் இப்போ எங்களுக்கு ஓகே. ஆனால் இந்த படத்தை ஒரு முறை தேர்தல் ஆணையம் அதிகாரிகள் ஒரு முறை பார்த்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு மறு தணிக்கை குழு விருப்பப்படுறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நாம சான்றிதழ் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம பின்னாடி முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மறு தணிக்கை குழு படக்குழுவினர்கிட்ட சொல்லியிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. தேர்தல் ஆணையர்கள் இந்த படத்தை பார்த்துட்டு அவங்களுக்கும் ஓகே அப்படின்னு சொன்னா இந்த படம் மார்ச் எண்டுக்குள்ள, அதாவது ஏப்ரல் வரத்துக்கு முன்னாடியே இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி மறு தணிக்கை குழு சார்பில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்தவரை தேர்தல் ஆணையர்கள் பார்த்த பிறகு அரசியல் சம்பந்தப்பட்ட காட்சிகளுக்கும் அரசியல் சம்பந்தப்பட்ட வசனங்களுக்கும் தேர்தல் ஆணையர்கள் ஒருவேளை ஆட்சேபனை சொன்னால் இந்த படம் ஏப்ரலுக்கு பிறகு, அதாவது தேர்தலுக்கு பிறகு இந்த படம் வெளியாகும் என்ற அதிகாரப்பூர்வமான தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அது வரைக்கும் கான்பிடென்ட்டா இருங்க சார், நல்லதே நடக்கும் சார், வெற்றி நிச்சயம் சார். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கங்க சார்.